படைத்த மனுக்களுக்கெல்லாம் படி இழக்குகின்ற காலத்தில் அந்த சத்தியாகிய பார்வதியானவள் அந்த ஆண்டவனை பரிசோதிக்க வேண்டும் என்று 2 சித்தரும் தான் மௌனமாக இருக்கின்றாள். அந்த நேரத்திலே மகாதேவனிடத்திலே என்ன சொல்லுகிறாள் ஐயா? என்னையா சொல்லுகிறார்? ஆண்டவராகிய சிவனே, சிவனே பழி இழந்த திருக்கரத்தினால் என்னுடைய இடத்திலே 2 உயிர்கள் பட்டினியாக இருக்கிறது என்று சொல்ல அந்த வார்த்தையை காதிலே கேட்டு பார்வதி இடத்திலே பகவான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அம்மா பட்டினியா இருப்பதைதான் பார்க்க வேணும் பகவான். ஆனால் ஆதி சக்தியானவள் அறிந்த என்ன செய்கிறார்? ஆண்டவன் அறியாத மாயம் ஒன்றுமில்லை என்றும் இல்லை. செப்புக்குள் இருந்தாலும் சிவன் அறியாத மாயமில்லை. அறைக்குள் இருந்தாலும் அரண் அறியாத மாயமில்லை என்று நினைத்து அந்த ஆண்டவனிடத்திலே சொல்லுகிறாள். ஆண்டவன் பகவானே, எனக்கு பரிய அந்த கையினால் ஒரு பாவம் வர வேண்டும் ஐயா. நல்ல இளையந்த கையினால் எதற்கு குழந்தை ஒன்று வேண்டும் எனக்கு தொட்டு நேட்டினாரோ எனக்கு துணைக்கு ஒரு பிள்ளை வேண்டும். நல்ல மடியில் வைத்து விளையோ மடியில் வைத்து விளையோ எனக்கு மணி குழந்தை வேண்டும் ஐயா. ஆண்டவனிடத்திலே பார்வதியானவள் மகளை வரம் கேட்டாள். அந்த நேரத்திலே சிவன் சொல்லுகிறார், அம்மா உனக்கு மூத்த மகன் விநாயகரை பிள்ளையாக தந்தேன், இளைய மகனை வேலவனாயும் பிள்ளையாக தந்தீரேன். அந்த குழந்தைகள் எல்லாம் என்ன ஆச்சு? அந்த குழந்தைகள் எல்லாம் சொல்லி கேளாம போச்சு. ஆபத்துக்கு உதவாம ஆபத்துக்கு உதவும்படி அருமை பிள்ளை வேண்டும். அது 8 நாளையிலே குழந்தை வர வேண்டும் என்று கரைக்கட்டிடத்திலே பார்வதி கேட்க அந்த சிவன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? உனக்கு குழந்தை வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்யணும்? கங்கையிலே சென்று தீர்த்தமாடி ஈர துயிலோடு ஆயுவள்ளி கையிலே தோரண கம்பத்திலே முரசு முழங்கிய மண்டபம். அந்த முரசு முழங்கிய மண்டபத்தில் 1000 மணிவிளக்குகள் எரிகிறது பார்வதி. அதிலே 32வது தூணிலே தூண்டாத மணிவிளக்கு சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த மணிவிளக்கு அடிவாரத்தில் ஈரத்துயிலை ஏந்தி நின்றால் இறைவனுடைய கிருபையினர்
ஆமா உனக்கு ஏந்தனுக்கு குழந்தை கிடைக்கும் என்று இறைவன் சொல்லு சொல்லுகிறான். அப்படியே நல்ல என்று சத்தியாகிய பார்வதியானவள் இரநல்ல துயிலோடு எடுத்து எதிரிகள் பயிரையோ நல்ல பகவனோடு அப்படி பகவனோடு அந்த சத்தியமான பார்வதிக்கு தூண்டாத மணி விளக்கை சிவபெருமான் தூண்டுகின்றார். அந்த அசையாத மணி விளக்கி அசைந்த நேரம் அந்த பார்வதி முந்தைய நிற்கிறார். ஈரத்துயிலை இப்படி ஏந்து நின்றார். அந்த நேரத்திலே அசையாத மணி விளக்கு அசைந்த நேரம் 3 சுடராக பார்வதி முந்தியிலே விழுந்தது. எப்படி விழுந்தது? சொட்டு சொட்டு சொட்டு. ஆமா 3 சுடரும் விழுந்த நேரத்தில் அந்த முந்தியிலே விழுந்த சுடரை அப்படியே கூட்டி முடிந்தாய். அன்று தங்கி மறு உதயத்தில் அரண் உதயத்திலே ஆதித்தன் விழிக்கு முன்னார். ஆதி ஆண்டவனுடைய கிருபையினால் ஆதி சத்தியானவள் அந்த முந்தியை அவுத்து பார்க்கிறார். அந்த 3 சுடரை எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படியா? 3 முண்டமா இருக்கு. கையும் இல்லை கையும் இல்லை கையும் இல்லை ஆண்டவனே பகவானே பிள்ளை வரம் கேட்டதற்கு குழந்தை வரம் கேட்டதற்கு புளிய முண்டமாக பிறந்தாமா. எனக்கு முன்னால அந்த குழந்தைகள் எல்லாம் ஆன போல ஒரு பிள்ளை இருந்தான். ஆமா அழகா ஒரு பிள்ளை இருந்தான். மூத்த மகன் விநாயகரை பெண்ணாக பிள்ளையாக தந்தீர். அவன் தாயை போல பெண் கேட்டு சந்தி சந்தியாக அமர்ந்திருக்கிறார். தாயை போல பெண் என்றால் தாயினுடைய பண்பு, தாயினுடைய பாசம், தாயினுடைய அன்பு, தாயினுடைய ஆசாரம். தாயை போல பண்புடைய மனைவி யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு என்பதாக சந்தி சந்தியாக அமர்ந்திருக்கிறான் விநாயகன். ஆமா சந்தடி. இளைய மகன் வேறவன் குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரனாக அமர்ந்து விட்டார். அதனால் ஆபத்துக்கு உலகவில்லை என்றல்லவோ அறுவை பிள்ளை கேட்டேன். ஆமா இப்ப அந்த பிள்ளையை பார்க்கும்போது காரும் இல்லை கையும் இல்லை மூக்கும் இல்லை முகமும் இல்லை
இந்த பிள்ளைய நான் கொண்டு போய் நான் என்ன செய்ய ஐயா? காலில்ல, கையில்ல, மூக்கில்ல, முகமில்ல, ஏதாவது எங்கனாவது இருக்கா? ஒரு முண்டமாலையா இருக்கு. எது எங்க இருக்கணுமோ அது எங்க சுத்தமா இல்லையே இல்ல என்று ஆண்டவனிடத்தில் சத்தியாகிய பார்வதி சொல்லுகிறேன். சொல்லுகிற வேலை. அந்த நேரத்திலே இறைவன் யாரை அழைத்தார்? யார் அழைக்க இந்த போகிறார்? உலகுக்கெல்லாம் உருப்பிடிப்பது பிரம்மன். பிரம்மன் அல்லவா? அந்த பிரம்மனை அழைத்து இந்த 3 முண்டங்களுக்கு உருப்பிடிக்க சொல்லுகிறார். அந்த பிரம்மன் வந்து 3 முண்டங்களை உருப்பிடித்தார். பிடிக்கிறார். முதல் முண்டத்தை இப்படி ஒரு பெண்ணாக, ஆமா பெண்ணா இருக்காள இப்படி ஒரு பெண்ணாக பிரம்மன் முதல் முண்டத்தை பெண்ணாக உருப்பிடித்தார். பிடிக்கிறார். 2 முண்டங்களை 2 ஆணாக உருப்பிடித்தார். ஆமா அங்கே உருப்பிடித்தார். பிரம்மதேவன் உயிர் கொடுத்தார் உடையவன். ஆதி சிவன் உயிர் கொடுத்த நேரத்தில் 3 குழந்தைகளும் எப்படி மொத்தமா சேர்ந்து குரலோசை கொடுக்குகிறது. குரலோசை அடிக்கு. அந்த குழந்தையுடைய குரலை கேட்டால் பார்வதியானவள் வாரி கையிலே எடுத்து வாய்கோரி முத்தமிட்டாள். கோரி கையிலே எடுத்து கொடுங்கையோடு சேர்த்தணைத்து மாணிக்க தொட்டிலே அந்த மலையானை தனக்கு மங்கை பார்வதியால் வளர்த்து அங்கே ஆண்டவன் பகவான் இந்த மனித வேக்கில் பிறந்த பிள்ளை எப்பேற்பட்ட நிராமத்தை சூட்டுகிறார். சுடர் ஒளிவிலே ஈசனுடைய நெற்றிக்கண்ணிலே பிறந்ததினால் அங்கே சரவண பொய்களை வளர்ந்தவன் 6 கமலத்திலே வீட்டிருந்தவன் ஆறுமுக கடவுள். கடவுள் அது சைவம். ஆமா இந்த ஆண்டவனுடைய கிருபையினால் சுடர் ஒளிவிலே பிறந்தார் அல்லவா? இந்த முதல் சுடரிலே பெண்ணாக பிறந்ததினால் சுடர் ஒளிவிலே பெண்ணாக பிறந்த பிள்ளைக்கு சுடலை பேச்சு என்ற பேச்சு பிரமசக்தி. 2வது சுடலை மணி விளக்கிலே மாயமாக பிறந்தனால் மாயாண்டி சுடலை. என்ன சுடலை? மாயாண்டி சுடலை. 3வது குழந்தை முண்டமாக உருண்டதினால் சுடலை முண்டன். பேச்சு சுடலை முண்டன் என்று 3 குழந்தைகளுக்கு திராமத்தை சூட்டி அந்த பார்வதியானவள் மாணிக்க தொட்டிலேயே வளர்த்து வருகிறாள். இப்படி வளர்த்து வருகிற நாளையில் வெள்ளிக்கிழமை. சாமனுடைய சாமம் சைவ சாம நேரம். நஞ்சது என்று நஞ்சருக்கு நடுக்குறி சாம மணி என்ன இருக்கும்? சரியா 12 மணி இருக்குமே. ஆமா சாமம் போல காற்றடித்தாலும் இறையாடாத நேரத்தில் இந்த சுடலா சும்மா இருந்தாலும் பேச்சு சும்மா இருக்க மாட்டா. சாதாரண பேச்சு இல்ல, கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவன பேச்சியானவள் மகனாகிய மாயாண்டி அழைத்தாள். மகனே என்னமா எந்த நேரம்? சாமனடி சாமம் 12 மணி. நாம தாய் அமிர்தம் குடித்தால் தனக்கு வயிறு நிறையுமா? எங்கம்மா நிறையுது? பால் அமிர்தம் குடித்தா பசி அடங்குமா? போக வேணும் போக வேணும் ஐயா போய் பார்க்க மருதம் குடித்த பசி ஏது அடங்காது. நாம தாய மருதம் குடித்த தனக்கு வயிறு நிறையாது. 3 குழந்தைகளும் இந்த மாய பேச்சு அம்மா இந்த மாயாண்டி சுடலை ஐயா இந்த மாயாண்டி முண்டனுமா நல்ல போல இருந்தவர்கள் அந்த மையான கடலில் மாடப்பிடமது வேகும் போது மாயாண்டி சுடரை மாடு மாயாண்டி கருங்கச்சி சுங்கனி
மையானத்திலே வந்து பேச்சு 3 குலவை போட்டார். இந்த 3 குலவை சத்தத்தை கேட்டதும் குழியில பிணைச்சிருக்க பணம் அப்படியே மேல வருது. இந்த பேச்சு குழியில பிணத்தை தோண்டுகிறாள். மடியில் போட்டு அழகு பார்த்தாள். ஒரு சட்டி ரத்தத்தை ஒரே மடக்கா குடிச்சிட்டா. இவா யாரு? இந்த பேச்சு. தேவி சட்டி ரத்தம் குடித்திடுவாள். பேச்சியம்மா மாண்ட பிணங்கள் எல்லாம் மாயாண்டி சுடலையா அந்த கூட்டத்தை தான் பிரித்து பிணங்கள் எல்லாம் செஞ்சுடலை மாயாண்டி அள்ளி சிவபூசி போடுகிறார். மாண்ட பிணத்தை எல்லாம் சுடலை மாலையாக போடுகிறார். காலெலும்பு கக்கத்தீரு காலெலும்பு கக்கத்தீரு கையெலும்பு மாயது தோளிலே ஓட்ட பிணம் தொங்க மாலையாக காலெலும்பு கக்கத்திலே கையெலும்பு வாயிலே வாய் பிணம் கைவிடம் வலது தோளிலே 5 விடம். செத்த பிணங்களை எல்லாம் அள்ளி சிவபூஜை போடுகிறார் இந்த செஞ்சுடனை. இப்படி மையான காட்டிலே மாண்ட பிணங்களை எல்லாம் தின்று கொண்டு மறுபடி மிஞ்சிய பிணத்தை அள்ளி மேலே வாரி போட்டுக்கொண்டு கொல்லிய பிசாசுகள் எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே நிக்கி. ஆமா, பக்கத்தில் நிக்காருங்க கொல்லி பிசாசு. இந்தா உனக்கு காலெலும்பு, இந்தா உனக்கு கையெலும்பு, இந்தா உனக்கு காலெலும்பு. இப்படி கொல்லிய பேய்களுக்கெல்லாம் கூட்டமிட்டு விருந்தழைத்து மிஞ்சிய பிணத்தை அள்ளி மேலே வாரி போட்டுக்கொண்டு மாணிக்க தொட்டு படுத்திருக்கிறார் இந்த சுடலை. அந்த விடிய ஒரு கருக்கலில் பார்வதியானவள் குழந்தைகளை பார்க்க வருகிறாள். அங்கே பார்க்க வருகின்ற நேரம் அங்கே எப்படி இருக்குகிறது? மாயாண்டி படுத்திருப்பது மல்லிகை பூவிலே, இந்த பேச்சு படுத்திருப்பது பிச்சி பூவிலே, இந்த முண்டம் படுத்திருப்பது முல்லை பூவிலே. இந்த பார்வதியானவள் மாணிக்க தொட்டிலே பார்க்கும் பொழுது பிச்சி பூவாடை எல்லாம் நல்ல பிறவாட வீசுவதை பூவாடை எல்லாம் மாடை வீசுவதை நல்ல செல்வக பூவாடை எல்லாம் செல்வக பூவாடை எல்லாம் சென்று தரவாடை வீசுதையா பார்வையானவள் இந்த சுடலைய பேச்சிய முண்டன அப்படி முகத்தை பார்த்தா பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அமிர்தம் குடித்த பிள்ளைகள் தலை சுருட்டி முழிக்கிறது. ஆமா, பால் அமிர்தம் குடிச்ச இந்த பேச்சு பறக்க பறக்க முழிக்க சாதாரண பேச்சியா இருந்தா தானே நிதானமா முழிப்பா. சுடுகாடு போனவ இல்லையா, அப்படியே கண் சுருட்டி முழிக்கிறார். அந்த நேரத்திலே ஆண்டவரிடத்திலே சத்திய ஆகிய பார்வதி சொல்லுற, ஆண்டவரே நான் பிள்ளை என்று கேட்டேன், எனக்கு பிணம் தண்ணியை தந்துட்டேரு, இந்த பிள்ளையை தரலாமா சாமி? இந்த பிள்ளை நான் கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்தா இந்த இடமெல்லாம் கரியா போயிடும், மாவீசம் கலந்து விடுவான் மாணிக்க கையில எல்லாம், இவனை உடனே பூலோகம் அனுப்ப வேண்டும் என்று வேண்டிய வரங்கள் எல்லாம் சிவபெருமான் சுடல என்ன உன் திருவிளையாடல் போதுமப்பா, நீ அவனி பூலோகம் போக வேண்டும் என்று வேண்டிய வரங்கள் எல்லாம் கொடுத்தார். அந்த நேரத்தில் இந்த மாயாண்டி சுடலை மகாதேவனிடத்தில் என்ன கேட்டார் தெரியுமா? என்ன? எனக்கு உத்திரகிரி மையானத்திலே ஊட்டுக்கள வேண்டும், கனியான் வந்து மணிமகடம் தட்ட வேண்டும், கைவட்டி ரத்தமும் பழமும் ரணபூஜை தந்தா தான் இந்த இடத்தை விட்டு போவேன், இல்லை என்றால் இந்த மாணிக்கவள்ளி கையில விட்டு போவேன் என்று சொல்ல, அந்த நேரத்திலே ஆதிவள்ளி கையிலே உத்திரகிரி மையானத்திலே ஊட்டுக்களம் நடத்தி தெய்வ கனியானை வரவழைத்து திருச்சிலம்பிலே பிறந்தவன் தெய்வ கிணிதன். மணிமகடத்தோடும் பேய்முகத்தோடும் கைவெட்டு கருவியோடும் கணீர் என்ற சத்தத்திலே பிறந்த தெய்வ கனியான் மணிமகடம் தட்டி பேய்முகம் கட்டி ஆடி ரத்தமும் பலமும் ரணபூஜை கொடுக்க
வேண்டிய பூஜைகள் எல்லாம் வாங்கி கொண்டு சுடலை வருகிறார் பூலோகம். இந்த பூலோக ராஜ்யத்தில் தரங்கள் கண்ட தரங்கள் எல்லாம் சுடலை ஐயா சுடலை ஐயா தானே தீர்த்தம் ஆடி வாரா மலர்கள் புகழ் நாடு நல்ல கோட மழை பொழியும் நாடு புரிந்த வெண்டல் வீசு நாடு அந்த மழையான தேசத்திலே நல்ல கோட்டார கரையடியிலே உமை பகவதியால் வாசலிலே பாயாண்டி சுடலை 5 வயது சேர்ந்த குழந்தையாலே அறியாத பிள்ளையாலே சாமனடு சாமத்திலே சதிசாம நேரத்திலே என்னை நெஞ்சறிந்து நெஞ்சறிக்கோரி சாமத்திலே அம்பிகை பகவதி வாசலிலே வந்து அனைத்திற்கும் அடகதவை தட்டுகிறார். எப்படி தட்டுகிறார்? எப்படி? அந்த அடைத்திருக்கும் அடகதவை 5 வயது சென்ற குழந்தையாக என் ஆண்டி சுடலை அம்பிகை கொட்டார கரையிலே குமரி பகவதி வாசலிலே தட்டுகிறார். பகவதி வாசல் அந்த கதவு தத்தம் காதிலே கேட்டு அம்பிகையானவள் தாள் போட்ட கதவை தான் திறந்து பார்க்கிறார். இந்த மாயாண்டி எப்படி இருக்கிறான்? மதலையாக நிற்கிறான். 5 வயது சிறுவன் போல. அந்த நேரத்திலே அம்பிகையானவள் கேட்கிறார், எவ்வா என் மகனே பாலகனே ஒரு என்றது எங்கு வந்தார் சாமனே சாமத்திலே தனியாக வந்தது தாய் வேறு சொல்லடவா தந்தை வேறு சொல்லடவா பகவதியால் கேட்டவோ பகவதியால் கேட்டவோ